எந்திரன் படம் ஆரம்பத்துல வரும்போது அது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன் அப்படின்னு நம்ம எல்லாருமே நம்பியிருப்போம். ஆனா அதுலயே ஒரு கடவுளுடைய சக்தி, அந்த காடோடைய டச் அந்த ஒரு ஸ்கிரிப்ட்ல இருந்திருக்கு. அதான் நான் இப்போ ரீசெண்டா நோட்டீஸ் பண்ணேன். சுஜாதா ரங்கராஜன் சார் வந்து ரைட்டிங்ல அந்த அளவுக்கு பீக் பண்ணிருப்பாரு. சிட்டிக்கு ஃபீலிங்ஸ் இல்ல, ஒண்ணும் இல்ல அப்படின்ட்டு ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ரிஜெக்ட் பண்ணிருவாங்க. இந்தியன் ஆர்மிக்கு தகுந்த ரோபோ கிடையாது. அண்ட் பிளஸ் அதுக்கு ஃபீலிங்ஸ் இல்ல, மக்களோட இமோஷன்ஸ் புரிஞ்சிக்காது. ஆல்சோ அந்த ரோபோனால ஒரு பொண்ணோட உயிரே போயிடும். சோ அதுக்கு வந்து என்வைரன்மெண்ட்ல எப்படி பிஹேவ் பண்றதுன்னு தெரியல அப்படின்றத யோசிச்சு ரிஜெக்ட் பண்ணிருப்பாங்க. சோ அவரு டாக்டர் பொஹராக சொல்லும் போது அவர் சொல்லுவாரு, ஒன்லி கடவுளால மட்டும்தான் வந்து அவனுக்கு சக்தி கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அண்ட் ஆக்சுவலி இன்ஃபேக்ட் அதான் நடந்தது. அப்போ அதுக்கு டாக்டர் வசீகரன் சார் சொல்லுவாரு, நான் வந்து சிட்டிக்கு ஃபீலிங்ஸா வர வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாரு. அதுக்கப்புறம் டாக்டர் வசீகரன் ரோபோட்டுக்கு ஃபீலிங்ஸ் கொடுக்குற மாதிரி சில மாண்டேஜஸ் எல்லாம் காட்டுவாங்க. ஆனா என்னதான் யோசிச்சாலும் கண்டிப்பா ரோபோட்டுக்கு ஃபீலிங்ஸ் கொடுக்க முடியாது. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு இடி இடிக்கும். அந்த இடி அந்த ரோபோ சிட்டியை தாக்குனதுக்கு அப்புறம் தான் ரோபோக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஃபீலிங்ஸ், அந்த ஒரு கோவம் அப்படின்றது வரும். சோ இது வந்து ஜஸ்ட் ஒரு சைஃபை ஆக்ஷன் மட்டும் கிடையாது. ஆனா இதுல அந்த கடவுளால தான் அந்த ஒரு ஃபீலிங்ஸை வர வைக்க முடியும் அப்படின்றத ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்காங்க இந்த ஒரு படத்துல. அந்த அளவுக்கு ரைட்டிங் பீக்ல இருக்கும். நீங்க இதை பத்தி யோசிச்சீங்களா இல்லையா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க.